ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணால் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். மாதம் சுலபமாக 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. நமக்கு சின்ன பிளேஸ் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் ப்ராசஸ், அப்புறம் மிஷின் எங்கே வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அதிக ப்ராஃபிட் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கேட்டில் ஃபீட் பெல்லட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக மாடு கோழி எல்லாம் வயல்வெளியில் மேய்ஞ்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் வீட்லையும் தீவனம் போடுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. மாடு தீவனம் சாப்பிட்டா நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் மில்க் அதிகமாக கொடுக்கவும் உதவியாக இருக்கும். அதே போல் தான் கோழியும் வயலில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தீவனம் எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ தான் அதோட வெயிட் ரொம்பவே ஈஸியாக டெவலப் ஆகும். அதுக்காக தயாரிக்கப்படுற கேட்டில் ஃபீட் பெல்லட்ஸ் நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி சூப்பரான மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி அதிக அளவில் சம்பாதிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் பற்றி பார்த்தோம்னா நமக்கு 50,000லேருந்தே நமக்கு மிஷின்ஸ் கிடைக்கும். ஸ்க்ரீனில் பாருங்கள், நிறையா செல்லர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிஷின் சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக 50,000த்தில் நம்ம வாங்குகிற மிஷின்லேயே 1 ஹவருக்கு 500 கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்க முடியும். மிஷினோட ஸ்பீடுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் வேரி ஆகும். மிஷினோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஹோல்டரில் ரா மெட்டீரியலை கொட்டிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக கிரைண்ட் பண்ணி நமக்கு தீவனம் பக்காவாக அவுட்புட் கிடச்சிரும். அதை நம்ம பாலி பேக்லேயோ இல்லை சாக் மூட்டையாவோ பேக் பண்ணி நம்ம 25 கிலோ 40 கிலோ 50 கிலோன்னு சேல்ஸ் பண்ணிக்க முடியும். நம்ம தீவனம் ப்ரொடக்ஷன் பண்ண ரா மெட்டீரியலாக மக்காச்சோளம், புண்ணாக்கு, தவிடு இருந்தால் போதும். மக்காச்சோளம் சேலம், திருப்பூர் சைடில் ரொம்பவே லோ காஸ்ட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் கிலோ 10 ரூபாய்க்கு நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புண்ணாக்கு நமக்கு மரச்சக்கு எண்ணெய் மேக் பண்ணுற கம்பெனிஸில் ரொம்பவே லோ காஸ்ட்டில் கிடைக்கும். நம்ம ஊர்லேயே நமக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததாக தவிடு நம்ம அரிசி ஆலைகளில் கிலோ 5 ரூபாய்க்கே நம்மளால் வாங்கிக்க முடியும். இதில் என்ன அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணால் சூப்பரான தீவனம் வரும்னு பார்த்தோம்னா 20 கிலோ தயாரிக்க மக்காச்சோளம் 13 கிலோ மிக்ஸ் பண்ணணும், 4 கிலோ புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணணும், அப்புறம் 3 கிலோ தவிடு மிக்ஸ் பண்ணால் போதும். இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் கொட்டினோம்னா போதும், நமக்கு பக்காவாக அவுட்புட் கிடைச்சிரும். நம்ம இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரா மெட்டீரியலோட காஸ்ட்டு மக்காச்சோளம், தவிடு, புண்ணாக்கு 3ம் சேர்த்து 18 ரூபாய் தோராயமாக வரும். அப்புறம் ஒர்க்கர் காஸ்ட்டு, இபி ரெண்ட்டு, நம்ம கடை வாடகை எல்லாம் தோராயமாக கால்குலேட் பண்ணுறப்ப 23லேருந்து 25 ரூபாய் வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக வரும். 1 கிலோ நம்ம 10 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டாக வச்சு 33 ரூபான்னு சேல் பண்ணுறப்ப நம்ம ஒரு மூட்டையை 50 கிலோவாக பேக் பண்ணோம்னா 1650 ரூபாய் வரும். ஒரு மூட்டைக்கு 500 ரூபாய் தோராயமாக ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு நம்ம 1 டன் சேலுக்கு சென்ட் பண்ணோம்னா 10,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்ம ஈஸியாக 3 டன்லேருந்து 5 டன் வரைக்கும் மேக் பண்ண முடியும். நம்மளோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸில் நம்ம எப்படி அதிக சேல்ஸ் எடுக்கலாம்னு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு சப்ளை பண்ணலாம். அப்புறம் மாட்டு பண்ணை, கோழி பண்ணைலாம் வச்சுருக்கவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணி சப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ரீட்டைலரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கும் சப்ளை பண்ணலாம். அப்புறம் நீங்களே டைரெக்டாக இறங்கி ரீட்டைல் ப்ரைஸ்க்கு தீவன கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்க ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா தீவன கடைகளையும் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியை ஷோ பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லி ஆர்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் அமேசான், இந்தியா மார்ட்லாம் சேல் பண்ண முடியும். கண்டிப்பாக ஆன்லைனில் சேல் பண்ணுறப்ப இந்தியா ஃபுல்லாகவே ரீச் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக அதிக மார்ஜினில் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.